Hi friends, welcome to workshop. நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசா வந்து இந்த வீடியோ ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படினா மறக்காம வந்து Subscribe பண்ணுங்க friends. Friends நம்ம இப்ப பார்க்கிறது வந்து வெஸ்டர்ன்ல 425 லிட்டர் இது. இந்த ஃப்ரிட்ஜ் வெயிட்னா ஒரு 70 கிலோ இருக்கும். இது வந்து ரெண்டு டோர். இது அதாவது வந்து மாமூல் டீப் ஃப்ரிட்ஜ்னா டீப் ஃப்ரிட்ஜ் மாதிரி கிடையாது இது டைரக்ட்டா. ஒரு ரெண்டு டோர் உள்ள வரும் பாக்ஸ்க்குள்ள. ஒன்னு வந்து டீப் ஃப்ரிட்ஜ் வரும். இன்னொன்னு வந்து மாமூல் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஹோட்டல் பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து 88 கம்ப்ரசர் வந்து ஆக்சுவலா போட்டுருக்காங்க. அது வந்து ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருச்சு. ஆனா இதுக்கு வந்து 88 கம்ப்ரசர் வந்து சரியா போய்டும் இந்த பாக்ஸுக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா கேஸ் வந்து ஆனா ஃபுல்லா இருந்தது. ஃபில்டர் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து டேப் போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா அந்த கம்ப்ரசர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு சேம் 88 நம்ம கிட்ட வந்து வேற கம்ப்ரசர் இருக்கு. சேம் நம்பர், சேம் குவாண்டிட்டி அதாவது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி கம்ப்ரசர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து 88 போடுறோம். ரெண்டு பாக்ஸ்ல வந்து ஒன்னு வந்து மாமூல் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ற மாதிரி இன்னொன்னு வந்து ஃப்ரீசர் யூஸ் பண்ற மாதிரி வரும் இதுல. அதாவது ஒரு பக்கம் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஒரு பக்கம் வந்து ஏதாவது இந்த வெஜிடபிள் இல்லனா மாவு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டைப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மேக்ஸिमम வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பாக்ஸ்ங்க எல்லாம். சோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படினா அந்த கம்ப்ரசர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த 88 சேம் கம்ப்ரசர் 88 கம்ப்ரசர் இதுக்கு சரியா போய்டும். அந்த கம்ப்ரசர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம் இதுக்கு. வெல்டிங் எல்லாம் பண்றோம். ஒரு ஃபில்டர் வந்து நமக்கு இதுக்கு வந்து புதுசு போட்டுறோம். ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டர் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம கம்ப்ரசர் மாத்துறப்ப மாமூலா போட்டுருவோம். புது ஃபில்டர் போடுறோம். கண்டென்சர் வந்து நீட்டா வந்து க்ளீன் பண்ணிட்டு வெல்டிங் எல்லாம் வச்சிட்டு வேக்யூம் வச்சிட்டு கேஸ் சார்ஜிங் பண்றோம். நம்ம இந்த 88 வந்து ஒரு கோகோ கோலா பாக்ஸ் ஒரு 300 லிட்டர்ல வந்து அந்த கம்ப்ரசர் வந்திருந்தது. அதை கழட்டி நம்ம இப்போ இதுக்கு போட போறோம். மேக்ஸिमम நம்ம வந்து இது 300ல இருந்து 400, 450 இல்ல அந்த 425 இந்த சைஸ்க்கெல்லாம் இது வந்து நல்லா அருமையா இருக்கும் இந்த கம்ப்ரசர். இதுக்கு வந்து 50 UF கெபாசிட்டர் வரும். மாமூல் ஸ்டார்டிங் ரிலே வர மாதிரி மாடல் வரும் இதுக்கு. சீட்டிங் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நெட் ஜிக்ஜாக்கா போடுறோம். போட்டுட்டு வெல்டிங் எல்லாம் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் கண்டென்சர் வந்து நீட்டா வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு ஒருவேளை உள்ள ஆயில் டஸ்ட் இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து கண்டென்சர் வந்து க்ளீன் பண்ணனும். இதுல ஆல்ரெடி இருந்த கம்ப்ரசர் இது. ஆல்ரெடி இதுல வந்து நட் பின் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நட் வராது. நீட்டா சீட்டிங் பண்ணிட்டு கண்டென்சர் வந்து வெல்டிங் வைக்கிறோம். டிஸ்சார்ஜ் ஸ்டார்டிங் வெல்டிங் இது பண்ணிட்டு நம்ம கண்டென்சர் ஃபில்டருக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு நீட்டா வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு இல்ல உள்ள டஸ்ட் இருக்கு ஏதாவது இருக்கு அப்படினா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஃபில்டர் போடணும். கண்டென்சர் வந்து நீட்டா வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்டர் போடுறோம். இதுக்கு வந்து 2 வே ஃபில்டர் போடுறோம் நம்ம. ஒன்னு வந்து சிங்கிளா வந்து டம்மி பண்றோம். அந்த இடத்துல வந்து சின்ன பைப் கொடுத்து வெல்டிங் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அதே கேப்லர் வந்து அதே தான் போடுறோம். நமக்கு பிளாக்கிங் அதாவது ஃபில்டர் பிளாக் ஆயிருந்தது இல்லனா செக்ஷன் வந்து ரிட்டர்ன் வரல இல்ல ஏதோ இந்த மாதிரி பிளாக் ஆன கம்ப்ளைண்ட் கிடையாது நமக்கு. இது ஜஸ்ட் வந்து கம்ப்ரசர் வந்து ஏதோ பவர் ப்ராப்ளம்னால நமக்கு வந்து ஓவரா ஹை ஆம்ஸ் வாங்கி போயிடுச்சு. அவ்வளவுதான் இதோடது. மீதி மத்தபடி கேஸ் வந்து நமக்கு ஃபுல்லா இருந்ததுன்றதுனால மேக்ஸिमम எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதான் ஃப்ரெஷ் அவுட் நம்ம என்னென்ன மாமூலா பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து நீட்டா க்ளீன் பண்ணி அதெல்லாம் புதுசு போடுறோம். ஃபில்டர் எல்லாம் புதுசு போட்டு நீட்டா வேக்யூம் வச்சு கேஸ் சார்ஜிங் பண்றோம். ஃபில்டர் முன்னாடி இந்த பச்சை ரப்பர் மாதிரி இருந்தது. அந்த கண்டென்சர் பைப்ல பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது கோட்டட். அதனால அந்த இடத்துல நெருப்பு மாதிரி லைட்டா வந்தது. அது பிரச்சனை இல்ல. கேப்லர் வந்து அதே தான் நம்ம கொடுக்குறோம். பழைய கேப்லரே போடுறோம்.
செக்ஷன் வெல்டிங் கூட ஆகிடுச்சு. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வேக்யூம் வைக்கிறோம். ஃப்ரீசர் பாக்ஸ்ன்றதுனால ஃப்ரிட்ஜுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்ருப்போம். வேக்யூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 134 கேஸ் இது. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வரைக்கும் நமக்கு கேஸ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அதில் பாக்ஸில் கோட் பண்ணியிருந்தது வந்து 120 கிராமு அதோட கம்ப்ரஸராக இருந்ததுன்னா, அதில் இருந்த கம்ப்ரஸராக இருந்ததுன்னா. ஆல்ரெடி கம்ப்ரஸர் மாற்றிருக்கிறாங்க 88. இந்த கம்ப்ரஸர் இந்த பாக்ஸு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 150 கிராமுக்குள்ளே வந்து கேஸ் வந்து எடுத்துக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் ஆகுது. உள்ளே வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வாட்டர் மாதிரி இருந்தது, நம்ம வீடியோவில் காமிச்சோம். இப்போ வந்து லைட்டாக வந்து ஐஸ் கட்டியிருக்கணும். அதாவது நம்ம நகத்தில் வந்து ஐஸ் கட்டுற அளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாக்ஸ் கீழே வரைக்கும் வரும். இது ஒரு சைடில் ஃபுல்லாக 3 சைட்லேயும் ஐஸ் நல்லா வரும். ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு இது வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ ரன்னிங்கில் விட்டுட்டு நமக்கு ரிட்டர்ன் பைப்பு நல்லா சில்னஸ் ஓவராக வரணும், இல்லைன்னா ஐஸாவது வரணும். அந்த ரேஞ்ச் வந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் நல்லா வரும். இப்போ வந்து நமக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து நம்ம விரலுக்கு வந்து நம்ம நகத்தில் ஐஸ் நல்லா தெரியுது. இன்னும் ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம எதுவும் ஐஸ் வந்து காட்டவே தேவையில்ல. பார்த்தாலே அந்த அளவுக்கு தெரியல அளவுக்கு வந்து நமக்கு ஐஸ் வந்துடும். இது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாக்ஸு. இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பர்பஸு. அங்கே ஃபுல்லாகி தான் இந்த பக்கம் நமக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு வரும் ஐஸ். ஆனால் ஐஸ் வந்து ரொம்ப கட்டாது. இதில் ஜஸ்ட்டு வந்து நல்லா கூலிங் வரும், அவ்வளோதான் அந்த சைடோட கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆகுது நமக்கு பாக்ஸு. இப்போது கிட்டத்தட்ட நம்ம சுரண்ட தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அப்படியே பாக்ஸ் ஃபுல்லாக ஐஸ் அப்படியே அந்தளவுக்கு தெரியுது, நல்லா அருமையாக தெரியுது. உள்ளே இருந்து மேலே அந்த பீடிங் வரைக்கும் நமக்கு நல்லா ஐஸ் சுற்றி வந்திருக்கு பாக்ஸில். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பாக்ஸ் கண்டிஷனு. நெக்ஸ்ட் இந்த ரூம்லேயும் பார்த்தா கூட நமக்கு நல்லா ஐஸு வர்றது தெரியாது, ஆனால் நல்லா ஓவர் சில்னஸ் இருக்கும். இந்த ரூமோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் டைப், அவ்வளோதான்.